கடையில இருந்து தேன் வாங்கி சாப்பிடுற பர்சனா இருந்தா தயவு செய்து சாப்பிடாதீங்க. அது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 14. காலையிலேயே 1 மணி நேரம் வாக்கிங் முடிச்சுட்டு டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன் காலையிலேயே. சோ வீடியோ எடுக்க முடியல என்னால. 10,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வாடகை வீட்டுல இருந்தோம்னாக்கா ஒரே பிரச்சனை தான். சோ வாடகை வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். சோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ தான் உதாரணம் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த செடியெல்லாம் முதல்ல தூக்கி வீசிடுங்க, என் டைல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னாங்க. சரி ஓகே இருங்க, நான் ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு அதை சரி பண்ண பாக்குறேன். உங்க டைல்ஸை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்றேன்னு சொன்னேன். காஃபி டீலாம் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே குடிக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணுவேன் அவ்வளவு. இஞ்சி போட்டு நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்டா இருந்தது இந்த காஃபி. சோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு எம்மி டேஸ்டான ஒரு சாக்லேட் ஓட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாப்பிடுறதுக்கு. இதுதாங்க நம்ம பண்ண செட்டப். சோ இதெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து உங்க டைல்ஸ் சூப்பரா அழகா இருக்கு அப்படின்னு ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஃபுட்டேஜ் அனுப்பியாச்சு. இதுக்கு மேல ஓவரா பேசினாங்கன்னா வீட காலி பண்ணிட்டு வேற வீடு பார்க்க வேண்டியதான். இவங்களுக்கு வாடகை இவ்வளவு கொடுத்து ஆகப்பட்ட பிரச்சனை பண்றாங்கப்பா. எப்ப பார்த்தாலும் இதேதான். ஒரு வாடகை வீட்டுல இருந்தாலே இது ஒரு பெரிய பிரஷர் தான். வீடியோ பாக்குற நீங்க யாரெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கீங்க, சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு லஞ்சுக்கும் டின்னருக்கும் தேவையான வெஜிடபிள்ஸ் ஒரு 350 கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். சிக்கன் வந்து ஒரு 600 கிராம்ஸ் ஹோல் டேக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் தேனுன்றத ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். நான் எப்பயுமே ஒரிஜினல் தேனு எங்க தோட்டத்துல காட்டுல அண்டமான்ல எடுத்த தேனு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடையில நீங்க தேன் வாங்குறீங்க, அது ஒரிஜினலா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணி தான் எங்க தேனே விக்கிறாங்க நிறைய பேர். ஜிம்முக்கு போயிட்டு செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் இன்னைக்கு பண்ணேன். செம்ம பம்ப் இருந்துச்சு பாடியில.